ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த போட்டோ டைம் டிராவல் அப்படிங்கிற கதையோட பார்ட் 3 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் பாஸ்ட்ல போயிட்டு வந்தனால அவங்களுக்கும் சூஜினுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இப்போ உயிரோட திரும்பி வந்துருவாரு. அவ்வளவுதானடா, கதை முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆனது மட்டும் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியும். இன்னும் வேற என்னென்னலாம் நம்ம ஹீரோயின் அந்த பாஸ்ட்ல போய் சேஞ்ச் பண்ணிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது என்னென்னங்கிறத இப்போ நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல அப்படி ஓடி போய் ஹக் பண்ணிக்குவாங்க. அவனை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. நேற்று தானே நம்ம பார்த்தோம், ஏன் என்ன இவ்வளவு மிஸ் பண்ணிருக்க, ஏன் அழுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. நம்ம ஹீரோனுக்கு தான் தெரியும் அவங்க 10 வருஷமா மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது. அதுக்கடுத்து அப்படியே அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் நல்லா உட்காந்து ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோவே அப்படி ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இது வீடா தெரியும், ஏன் இப்படி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாரு. இல்ல சும்மா ஒரு லவ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுற விதமெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோனுக்கு அடியே ஒரு சந்தேகம் வந்துடும், இவன் என்ன லவ் பண்றானோ, நாங்க 2 பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்ப்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மெமரி புதுசாக ஸ்ட்ரைக் ஆகும் மைண்டில். என்னன்னா நம்ம ஹீரோயின் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் டைம்ஸ்லயே. நம்ம ஹீரோவை அதை அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் அப்ப இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. இது இப்போ புதுசா நம்ம ஹீரோயின் பாஸ்ட்ல போய் சேஞ்ச் பண்ணனால வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ நான் எப்படி பார்த்தா இவங்க 2 பேரும் 10 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பழைய மெமரிஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். புதுசா இவங்க சேஞ்ச் பண்ணதுல வந்த மெமரிஸ்ல அவ்வளவா டக்குன்னு ஞாபகம் வராது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையா இருக்கும். இப்போ அவரு தூங்குறக்கு அவர் வர ரூமுக்கு, ஐயோ எனக்கு ரொம்ப ஷையா இருக்கே, இவன் பக்கத்துல நான் எப்படி படுத்துங்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இங்க ஒரே வெக்கம்தான். அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்கூல் அகாடமிக் புக்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோவோட போட்டோ ஒன்று இருக்கும், கூட ஒரு 4 கேர்ள்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதை காமிச்சு அப்படியே நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இந்த போட்டோ எடுக்கிறப்ப நீ எவ்வளோ ஜெலசியா ஃபீல் பண்ண எனக்கு தெரியுமே நல்லாவே அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய கதையில அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த பேச்சு திருப்புவாங்களா, நம்ம சூஜின் வேற ஒரு பொண்ணு கூட பிக் எடுத்து அதை ஸ்கூல் புக்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வேற ஒரு பொண்ணு கூட இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சரி இதை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவாரு. அடுத்து அப்படியே 2 பேர் படுத்து தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்ப்பாங்க. பக்கத்துல ஹீரோ இருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட்ல உயிரே போயிடும். ஐயோ எங்க அவன் திரும்பி காணா போயிட்டானா, ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பதறுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே தான் போயிருப்பாரு. திரும்பி வீட்டுக்கு வந்துருவாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சந்தோஷமா இருந்தாலுமே எங்க திரும்பி அவன் போயிடுவானோ அப்படிங்கிற பயத்திலேயே தான் அவங்க இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு, எனக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் ஷிஃப்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஓகே அப்பலாம் நான் ஹாஃப் டே லீவ் போட்டுறேன், வா 2 பேரும் வெளியே எங்கேன்னு போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கூட்டு போவாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் குட்டியா ஒரு டேட்டிங் மாதிரி வெளியே போவாங்க. இதுக்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம ஹீரோ கேட்பாரு, நம்ம ஸ்பெஷலா எங்கேயும் வரல, எப்பயும் வர மாதிரி தான் வந்திருக்கோம், இதுக்கே நீ இவ்வளோ ஹாப்பியாகிற அப்படின்ட்டு கேட்பாரா. அதுக்கு நம்ம ஹீரோயின், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, உங்க கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி கை கோர்த்து நடக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்து அப்படி டேட்டிங்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் அவங்கவுங்க வேலை பார்க்க கிளம்பிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தனையும் அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதுக்கு என்னதான் பிரைட் மேடாக கூப்பிட்டுருக்க அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கூட வேலை பார்க்குற ஒரு பையன் கேட்பான், நீ அந்த பொண்ணு எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. நாங்கள் 2 ஹை ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக அப்படி சூஜினோட ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க 2 அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவங்க பாஸ்ட்ல போய் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால இப்போ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது அப்படியே கவலையாக நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும். நம்ம ஹீரோயின் அப்படி ஃபோனை எடுத்தனே நம்ம ஹீரோ, இல்லை எனக்கு லைட்டாக கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதான் உன்னை மிஸ் பண்ணேன், எப்படி உனக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்காக பேசுவார். நம்ம ஹீரோ எங்கே வேலை பார்ப்பாருன்னா அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கார். இப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, உனக்கு ஏதோ மீட்டிங் இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்ட்டு. இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அதனால் கொஞ்சம் மீட்டிங் டிலே பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பதறுவாங்க. ஐயோ எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, லைட்டாக சின்ன ஸ்க்ராட்ச் தான், நான் நல்லா தான் இருக்கேன், சரி ஓகே இப்போ மீட்டிங் கூப்பிட்றாங்க நான் கிளம்புறேன் பாய் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபோனை வச்சிருவாரு. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இங்கே மனசே இருக்காது. ஐயோ திரும்பி அவனுக்கு எதாவது ஆயிரும் அப்படிங்கிற பயத்திலேயே தான் அவங்க எப்போ பார்த்தாலும் இருக்கிறாங்க. அதனால சரி என்னன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோ நல்லா தான் இருப்பார். இங்கே பாரு எனக்கு சின்ன அடி தான், இதுக்காக நீ பயந்துட்டு இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு அவங்களோட ஃப்ரெண்டு கிம்மு வருவான். என்னன்னா அவனும் அதே இடத்துல தான் வேலை பார்க்குறான் போல. அடுத்து இப்போ இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் கிம்மு கிட்ட சூஜின் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க.
அவள் நல்லா தான் இருக்கா, ரேராக எப்பயாச்சும் உன்னை பற்றி கேட்பா, ஆனால் ரொம்பலாம் உன்னை பற்றி பேசிக்க மாட்டா. பட் இருந்தாலும் நம்ம ஓல்டன் டைம்ஸில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ பேசுவா. ஆனால் என்ன இப்போ நானுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறனால அவள் கூட என்னால் அவ்வளோவா பேச முடியல. எங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் ஏதோ சின்ன ஒரு கிளாஷ் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கா அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் சொல்லுவான். இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 வருஷம் கழிச்சுமே அவ்வளோ ஒரு லவ்வோட எப்போ பார்த்தாலும் ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாஸ்ட்டுக்கு போய் சில சேஞ்சஸ் பண்ணனால இவங்க ரிலேஷன்ஷிப்புமே ஏதோ கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. சூஜினை பற்றி பேசினோன்னே நம்ம ஹீரோயின் மூஞ்சி மாறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே டாப்பிக்கை மாற்றிடுவார். இந்த காஃபி நல்லா இருக்கே, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த காஃபியில் இருக்க லேபிளை பார்ப்பாங்க. அமேசிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுதான் நம்ம ஹீரோவோட அக்காவோட காஃபி ஷாப்புமே. நம்ம ஹீரோயின் உடனே கேட்பாங்க, இவங்க அக்கா கடையிலேருந்து நீ வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோட ஃபேஸே மாறிடுமா. அப்பயே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆயிரும். உடனே கிம், என்ன பேசுற நீ, அவங்க அக்கா தான் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப இறந்துட்டாங்கல்ல, என்ன மறந்துட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி தலையை சுத்திரும். என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்களா. உடனே நம்ம ஹீரோ, அது எல்லாமே ஏன் தப்பு தான். அன்னைக்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூட டின்னர் போயிருந்த ஞாபகம் இருக்கா, நீ கூட எனக்கு ஐடியா கொடுத்துருந்தேல. அன்னைக்கு நைட்டு தான் எங்கள் அக்கா தெரியாமல் ரோட் கிராஸ் பண்ணுறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் எங்கள் அம்மா ஏன் கூட டின்னருக்கு வராமல் எங்கள் அக்காவே பார்த்துருந்தாங்கன்னா இப்படி ஆயிருக்காதோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவார். அடுத்து நம்ம ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோட அக்காக்கு என்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் திரும்பி பாஸ்ட்டுக்கு போயேதாகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஹீரோவை காப்பாற்றிட்டாங்க, ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு உயிர் போயிருச்சு. இதை நம்ம ஹீரோயினால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான். ஏன்னா அவங்க அக்கா ஹீரோ இறந்ததுக்கு எடுத்திருந்து நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் தேடி பார்ப்பாங்க. அதே டேட்டில் எடுத்து இன்னொரு ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதை எரிச்சா திரும்பி அதே டேட்டுக்கு போயிடுவாங்க. போன அதே டேட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எரிக்கலான்னு சொல்லி போவாங்க. ஆனால் லைட்டாக ஒரு தயக்கம் இருக்கும், சப்போஸ் திரும்பி ஹீரோருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்க மனசை அப்படி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இந்த வட்டம் போய் நான் ஹீரோவையும் காப்பாற்றுவேன், ஹீரோட அக்காவையும் காப்பாற்றுவேன், சூஜினுக்கும் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் திரும்பி கரெக்டாக கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஹோப்போடையே அந்த ஃபோட்டோவை போய் எரிப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரியே திரும்பி அதே டேட்டுக்கே போவாங்க. அதே மாதிரியே ஒரு சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம ஹீரோனுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி எல்லா ப்ராசஸையுமே டக்குன்னு செய்வாங்க நம்ம ஹீரோயின். எப்படி இப்போ இந்த கிளாஸில் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லுவான். நம்மளுக்கு தெரியாது, அதனால் பேசாமல் அமைதியாக உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் நம்ம ஹீரோயின் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அடுத்து சூஜின் கூட வெளியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சூஜின் கூப்பிடுவாங்க, எனக்கு நம்ம 2 பேரும் வெளியே போகலாம், எனக்கு சில ஷாப்பிங் வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. கவலையப்படாது, இந்த வட்டம் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணிட மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு அடுத்து மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபோட்டோ காம்படிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அடுத்து இவங்க என்ன தான் பேச போகிறாங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க எடுத்து டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு எனக்கே நல்லா தெரியும், அதனால் வாங்க அடுத்த டாபிக் போவோம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க நம்ம ஹீரோயின். ஏன்னா அப்போ தானே இவங்க சாப்பிட போய் உட்காருவாங்க. நம்ம ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வெளியே போவார். அதுக்காக நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் வேகமாக பண்ணுவாங்க. திரும்பி அதே மாதிரி நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து நம்ம ஹீரோயின் வந்தப்போ ரொம்ப நேரம் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வட்டமா டக்குன்னு இப்போ நம்ம ஹீரோ ஃபோனை பிடுங்கி அந்த மெசேஜை மட்டும் சென்ட் பண்ணி விட்டு, நீ என்னென்னலாம் பண்ணுங்கிற அந்த பேப்பரில் எழுதியிருக்கேன், இதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்கள் அம்மா கிட்ட போய் பேசு, எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோக்கே ஒன்றும் புரியாது, இவ என்னடா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து அங்கேருந்து சூஜின் கூட வெளியே போய் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் பார்த்து சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சூஜின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என் ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உன்னை தொலைச்ச கெடுத்து தான் நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற அருமை எனக்கு புரிஞ்சிச்சு இப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. பாவம் சூஜினுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இப்படிலாம் நீ உளர்ற, கிம் சொன்னது கரெக்டு தான், உனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் டைமை பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹீரோட அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேமா இப்போ நம்ம சூஜினுக்கு பாய் சொல்லிட்டு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எல்லாத்தையும் பார்த்து தான் வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின். இப்போ ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போவாங்க. அங்கே அவங்க அக்கா ரோட் கிராஸ் பண்ணுறக்கா கரெக்டாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் இன்னொரு ஒரு பைக் வேகமாக வரும். இந்த பைக்னால தான் அவங்க அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சரி காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக பார்ப்பாங்க. கரெக்டாக அப்போ அவங்களுக்கு ரொம்ப தலைவர வலிக்க ஆரம்பிச்சிருமா. ஐயோ என்ன நடந்ததுன்னு பரவாயில்ல, நான் அவங்கள காப்பாற்றி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அவங்க ஹோப்பை விடாமல் டக்குன்னு போய் அவங்க அக்காவை தள்ளி விட்டு அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிடுவாங்க. திரும்பி அப்படியே ஒரு கிளிச் ஆகும். நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெசென்ட்டுக்கே வந்துடுவாங்க. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து ஹீரோட அக்காவோட பேர் அவங்க ஃபோனில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கும். அடுத்து ஸ்கூல் புக் எடுத்து பார்ப்பாங்க. சூஜினும் இவங்களும் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கா அப்படின்ட்டு. சூஜினும் இவங்களும் எடுத்த பிக்ஸ் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திருப்தி ஆவாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோட பிக்ஸ் இருந்திருக்கும். ஒரு 5 பொண்ணுங்களோட சேர்ந்து எடுத்திருப்பாரு. அந்த பிக் இப்போ இருக்காது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் லைட்டாக ஒரு மாதிரி பயமாகும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேரை கான்டாக்ட் லிஸ்ட்டில் போட்டு பார்த்தா நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும். பாவம் நம்ம ஹீரோயின் நொறுங்கிடுவாங்க. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். போன வட்டம் போய் காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. இந்த வட்டம் அதே ப்ராசஸ் தான் போய் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவங்களால காப்பாற்ற முடியல. அப்படியே அவங்களுக்கு அவங்களே செத்து போன மாதிரி இருக்கும். அவ்வளோ கதறி அழுவாங்க.
அடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம சியோங் ஷாக்கு தான் அவங்க ஃபோன் போடுவாங்க. அவன் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் தானே, ஸோ அவனோட ஹெல்ப்போட நம்ம ஹீரோட டெத்தை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோட அக்கா காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து பேசுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு அவங்க அக்கா பார்க்குறப்ப ஒரு பக்கம் காப்பாற்றிட்டோங்கிற மாதிரி இருக்கும், திரும்பி உன்னோட தம்பியை நான் இழந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி கவலையாகவே அவங்க அக்காவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம சியோன் ஷா வந்து அந்த ஃபைலை கொடுப்பா, நம்ம ஹீரோயின் அப்படி புரட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போதான் தெரியும் அவனுக்கு வந்து அட்டாப்சி பண்ணியிருக்க மாட்டாங்க, அதாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை அவங்க பேரண்ட்ஸ் தான் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான். அடுத்து அப்படி இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணுவாங்களா, நம்ம சியோன் ஷா டக்குன்ட்டு இந்த பேஜ் தேவைப்படாது, நீ அடுத்த பேஜ் திருப்பி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதுலேயே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவன் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கடைசி அனுப்பிச்ச மெசேஜ், நம்ம ஹீரோக்கு வந்த மெசேஜ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குமா. இதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒன்று சென்ட் பண்ண மாதிரி இருக்கும் கடைசி அவர் சாயறதுக்கு முன்னாடி. நம்ம ஹீரோனுக்கு அப்படி யோசித்து பார்ப்பாங்க, அவங்க மெமரியில் எதுவுமே அப்படி இருக்காது. அவங்களுக்கு வந்து முத நடந்த மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதில் வந்து நம்ம ஹீரோ மட்டும் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு, இவங்க எதுவும் பண்ண மாதிரி இவங்க ஞாபகமே இருக்காது. ஸோ ஏதோ தப்பாக இருக்குன்னு அப்பயும் அவங்களுக்கு லைட்டாக டவுட் வரும். திரும்பி சியோங் ஷா கிட்ட கேட்பாங்க, சூஜின் வந்து உன்ட்ட ஏதான்னு சொன்னானா இது ஃபோட்டோஸை பற்றி அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்களா. அப்போ அவங்க அக்கா அந்த இடத்துக்கு வந்து, அவனோட ஃபோன் உனக்கு வேணுமா, எங்கள் அம்மா இன்னும் வச்சுருக்காங்க, நான் வேணா அவங்க வந்து உனக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன், ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. நம்ம ஹீரோ இல்லை சும்மா தான்க்கா ஒன்று அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவாங்க. அடுத்து அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வருவாங்க. நீ தான் ஹாரினாமா, உன்னை பற்றி அவன் நிறையா சொல்லியிருக்கான், நானும் அவனும் முத ரொம்ப மனசு விட்டு பேச ஆரம்பிச்சப்ப கூட அவன் உன்னை பார்த்தா என்கிட்ட நிறையா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு அந்த ஃபோனை நம்ம ஹீரோயின்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட ஃபோனுக்கு சார்ஜெலாம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அந்த டெக்ஸ்ட் எல்லாம். அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து உனக்கான ஃபோட்டோ கிளப்ல வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருப்பாரு, சீக்கிரம் வா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு தான் நம்ம ஹீரோனோட பர்த்டே ஆக்சுவலி. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா, வெயிட் பண்ணு, நான் கொடுத்த ட்ரிங்கை குடிச்சிக்கிட்டு மட்டும் இரு, நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் நான் எங்கே ட்ரிங்க் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும், இது நான் அனுப்பிச்ச டெக்ஸ்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா நம்ம ஹீரோவை பார்க்குறக்கு அவங்க அன்னைக்கு வேகமாக போகிறப்ப நடுவில் ஒரு பொண்ணு வந்து உன்னை கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும். அங்கே போய் கேட்டால் அந்த சார் வந்து இல்லையே நான் உன்னை கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இப்போ தான் நம்ம ஹீரோனோட மெமரியில் புதுசாக ஆட் ஆகும். இதெல்லாம் அப்படியே செக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு எதெல்லாம் ஃபிஷ்ஷியாக தெரியுதோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. நான் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை, அந்த ட்ரிங்க்கும் நான் கொடுக்கவே இல்லை, அவனோட பேரண்ட்ஸ் அட்டாப்சி பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க, நடுவில் ஒரு பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் என்ன டைவர்ட் பண்ண பார்த்துருக்கு, உங்கள் கிளாஸ் டீச்சர் ஒன்று கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, ஆனால் எதுக்கு ஷியோன் ஷா வந்து இந்த பேஜை நீ பார்க்காத, இது தேவையில்லை, அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நான் திரும்பி பாஸ்ட்டுக்கு போனால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸில் எடுத்து பார்ப்பாங்க நம்ம ஹீரோயின். அடுத்து இப்போ இன்னொரு ஃபோட்டோவை எடுத்து எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் நினச்ச மாதிரியே பாஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே சூஜினை இழுத்துட்டு வேகமாக போவாங்களா. சூஜின் கேட்பா எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. சியோ ஜூன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஐயோ எங்கே திரும்பி அவன் பேரை எடுத்து இவன் வாட்டு நம்ம கூட கோச்சிக்கோலாம் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு, இல்லை உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இப்போ எல்லாரும் பிளே கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துக்கு நம்ம சூஜினும் நம்ம ஹீரோயினும் போவாங்க. அப்போ அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப அங்கே சின்யூ அப்படிங்கிற ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் பார்க்கவே வியர்டாக இருப்பானா. நம்ம ஹீரோயின் இது யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஜின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சூஜின் சொல்லுவா, இவன் பேர் தான் ஷின்யூ, கிம் கூட சொல்லியிருக்கான் இவன் ரொம்ப வியர்டான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்போ தான் திரும்பி ஸ்ட்ரைக் ஆகும், இதே தான் ஷியோன் ஷாவும் சொல்லியிருப்பான், இவன் லைட்டாக வியர்டாக இருப்பான், நம்ம ஹீரோ கிட்ட லைட்டாக பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுக்கேற்றாப்லையே இவங்க பேஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஷின்யூ என்ன பண்ணுவானா, வீம்புக்குனே நம்ம ஹீரோ தள்ளி விட்டு அடிப்படை வச்சிருவான். எல்லாரும் ஏன்டா அப்படி பண்ண, அவன்ட்டு சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவனா இவங்கிட்ட போய் நான் சாரி கேட்குறதா, உங்கடா நீங்களும் உங்கள் கேமும் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போயிடுவான். அவனை பார்த்தாவே தெரியுதோ வியோட சைக்கோ மாதிரி தான் இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோயின் உள்ளே போய் நம்ம ஹீரோவை கிளினிக் கூட்டு போவாங்க. அங்கே போனால் அங்கே இருக்க டாக்டர் வந்து பார்த்துட்டு லைட்டான அடி தான், ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு இந்த கையை வச்சு பெருசாலாம் இந்த வேலையும் பார்க்க முடியாது, கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும், ஆனால் பிரச்சனை இல்லை, லெஃப்ட் ஹேண்டு தானே சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் ஐயோ டாக்டர் நீங்கள் வேறு, இவன் லெஃப்ட் ஹேண்டர், ஸோ இவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இல்லாமல் எதே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், இவனுக்கு கையில் அடிபட்டிருக்கு, இன்னும் இவன் சூசைட் பண்ணிக்க போகிற டேட் வந்து ரொம்ப நாள்லாம் தள்ளி இல்லை, ஸோ இவன் எப்படி அவனோட ரைட் ஹேண்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் கட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே வருவாங்க. அப்போனா இது சூசைட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு வருவாங்களா. நம்ம ஹீரோயின் தான் பாஸ்ட்டில் நிறைய தடவை ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, ஏற்கனவே அவங்க ரியல் பாஸ்ட்டே வாழ்ந்துட்டு தானே வந்திருப்பாங்க, ஸோ நல்லா டீப்பாக யோசித்து பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த பாஸ்ட் நடந்தப்ப இவங்க பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹீரோவால் சைக்கிள் கூட ஒழுங்காக ஓட்டியிருக்க முடியாது, இந்த நீ சைக்கிள் ஓட்டிட்டு வரணும், இன்னும் என் கை வடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் அவர். ஸோ இதை யோசித்து பார்த்த நம்ம ஹீரோயின் இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க, இவனை யாரோ கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதோட இந்த எபிசோட் அப்படி நான் முடிச்சுக்கிறேன்.
உண்மையில நம்ம ஹீரோக்கு அப்படி என்னதான் ஆச்சு, அவர் உண்மையில யாரும் கொலை பண்ணிட்டாங்களா இல்ல அவர் சூசைடு தான் பண்ணியிருக்காரா, அப்படி கொலை பண்ணியிருந்தா அது யார் பண்ண வேலை, இதை நம்ம ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, கடைசியில் நம்ம ஹீரோ உயிரோட வருவாரா மாட்டாரா, இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து வேறு எபிசோட்ஸில் பார்ப்போம். ஸோ அடுத்து நான் போட போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.